உட்காருங்க. வணக்கம் மேடம். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போதைக்கு நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏன்னா முந்தி வீட்டில் இருந்து நடக்க முடியாமல் தானே கொஞ்சம் பெயினோட தான், ரொம்ப பெயின் தான். நான் ஓரளவு நடப்பேன். அந்த இது இப்போ வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக முதல்ல என்னென்னலாம் கஷ்டம் இருந்தது உங்களுக்கு? கஷ்டம் வந்து எனக்கு வந்து படுத்துட்டு உடனே எழும்பி நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி சில எக்ஸசைஸ் செஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் எழும்பி நடக்க முடியும். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் நான் உங்களுடைய நம்ம யூடியூப்பில் பார்த்து நிறைய பார்ப்பேன். அதில் உங்களுடைய தெரப்பி வந்து இந்த D9 வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதாவது இப்படி சுற்றினா சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. கட்டாயம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அங்கே போய் என்னத்தை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கட்டாயம் போயே ஆகணும். எனக்கு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு தெரியல. நான் நிறைய எடுத்துட்டேன், சரியாக வரல. எனக்கு அது நல்லா தோணுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தான் புக் பண்ணி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 நாள் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. ஆனால் நடக்க சரியாச்சு. இங்கே வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் நல்ல எனக்கு எங்கள் ஊரில் எந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கும். நான் வந்து இருக்கிறது சங்கரன்கோவில், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில். ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது திருநெல்வேலியில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் தான், சித்தாவில். அவங்ககிட்ட இந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணுறது இல்லாமல் தடவிட்டு ஒத்தனம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வாட்டி மசாஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் எனக்கு க்யூர் கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து ஒரு 3 நாள் தான் எனக்கு பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இவங்க மசில்ஸை லூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெயின் இருந்துச்சு. அப்படி பெயின் இருந்தாலுமே நடக்கும்போது தெரியல. உட்காந்து எந்திக்கும் போது கொஞ்சம் இடுப்பெல்லாம் வலி இருந்தது. அப்புறம் நான் கூட உங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன், டாக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் இடுப்பு ரேஸாக வலிக்குன்னு. நீங்கள் சொன்னீங்க அது சரியா போயிடும், எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, செய்யறது சரியா போயிடும் சொல்லிட்டீங்களா. அப்போ நான் வந்து அந்த எக்ஸசைஸும் இப்போ எனக்கு நீங்கள் தந்தீங்களா, அதுக்கு பிறகு எனக்கு அந்த பெயினும் இல்லை. ஆமாம், இடுப்பு ரொம்ப க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ நான் நடந்தோம்னா எனக்கு இந்த வலிங்கிற எண்ணம் இல்லை முதல்ல. இல்லாட்டி எனக்கு பயமா இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டி நடக்கும்போது எங்கேயும் வலிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே போனேன். இப்போ எனக்கு அது இல்லாம நான் நைட்டு தூங்கியும் நினைவு இல்லாம தான் எந்திரிக்கேன். வலிக்கிறது மாதிரி இல்லை. அந்த ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கு. உங்களை பொறுத்தவரையும் இந்த டிஸ்க்ல வந்து 2 டிஸ்க்ல மைல்டா பல்ஜ் ஆயிட்டு அதோட கம்ப்ரெஷனோட இம்பாக்ட் இங்க நல்லாவே இருந்தது. உங்க பிளான் எப்படி செஞ்சிருந்தோம்னா, இங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி இங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இது ரொட்டேஷன் ஆயிருந்ததுனால ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி பண்றப்ப இதோட அமைப்பு கரெக்டா இதுல வந்து உட்காந்துரும். ஸோ நாங்க அதை அப்படி செய்ய என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கிற ஸ்பேஸ் அழகாக கிளியர் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆனதுனால தான் உங்க பிளான் கரெக்டா அமைஞ்சது. இப்போ அதனால தான் வலி இல்லாமல் இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா உங்கள் பெயின் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் இங்கே 7 கிட்ட இருந்தது. நீங்கள் ஆல்மோஸ்ட் 20 லாஸ்ட்டு 3rd வீக்கு 20% 0 கிட்ட வந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணது தான். ஸோ நீங்கள் அதை வேர்டாக சொல்லுங்களேன், எப்படி எவ்வளோ இதுலேருந்து இப்போ எவ்வளோ 0ல் வந்திருக்காங்க? எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு டாக்டர். எனக்கு ரொம்பவே எனக்கு அந்த மசில்ஸை லூஸ் பண்ணதுமே எனக்கு இந்த இடுப்பு பெயின் தெரியல, ஒண்ணுமே தெரியல, நல்லாவே ஆயிடுச்சு. கெண்டக்கால் வலி எனக்கு முதல்ல போயிட்டு அதுலயே நான் ரிலீஃப் ஆயிட்டேன். ஆமா, அதுக்கு பிறகு இடுப்பு பெயின் வந்து அப்புறம் நீங்க அந்த நம்ம நேச்சுரோபதி இவங்க பண்ணாங்கல்ல, அதுலயும் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்து தெளிவாயிடுச்சு. ஆமா, அது வரைக்கும் எனக்கு ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருந்தது, கம்ப்ளீட்டா இல்லை. இனி நான் நல்லா நடக்கலாம். இப்ப இந்த எக்ஸசைஸை விடாம நான் செய்யறேன். கண்டிப்பா செய்யும் போது எனக்கு அது கிளியரன்ஸ் கிடைச்சிடும். நான் வேற கண்டிப்பா எனக்கு அங்க இருந்து இங்க எவ்வளவோ பரவாயில்ல. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு தான் வந்தேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேருக்கு, எங்களால முடியாதுன்னு சொல்லிடுவோம், முடியும்னு சொன்னாதான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஆனா என்னுடைய இதுல வந்து L4 L5ல கொஞ்சம் பல்ஜை கீழே வந்திருக்கா. அதை பார்த்துட்டு எங்கேயும் இப்படி சொல்லிடுவாங்களோ நமக்குன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு தான் வந்தேன். இல்ல அது என்னன்னா, இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இப்போ இந்த மாதிரி ஹாப்பியா போனோம் வெளியே. ஸோ அதை எடுத்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்டா எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது சரியாகாதுன்னு ஒரு சிலர் தான் கண்டுபிடிக்க முடியாது. 90% பீப்புள் எங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ நாங்கள் சொல்லிடுவோம், இல்லைங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பைசா வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா அப்போட எங்களை கம்பல் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க கொடுக்க சொல்லி.
நான் அதான் உங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப்ல. என்னுடைய செல்லை பார்த்தாலே உங்க சதீஷ் குமார், உங்க பேர் தான் சதீஷ்குமார் தான் என்கிட்ட நிறைய இன்னும் இருக்கு. இன்னும் நான் அழிக்கல. ஏன்னா அப்பப்போ உங்களுக்குள்ள நான் பார்த்து நான் அதை ஏதாவது எக்ஸசைஸ் செய்யணும் கூட அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வீட்டுல செய்யுங்க. ஸோ கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு வருவீங்க. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா தான் போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். சரி. இல்லை வெறும் ரிவ்யூ பண்ணிட்டு எக்ஸசைஸ் வரையும் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவோம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு எனக்கு ஒரு நாள் 2 நாள் போடுங்கன்னா அதுக்கு மட்டும் போடுவாங்க. அதுக்கான மினிமம் சார்ஜ் மட்டும் என்னன்றது சொல்லுவாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் தேவையில்ல, நல்லா இருக்கு உடம்புனா அதையும் சொல்லிடுவாங்க, இது தேவையில்லைங்க இப்போ சூப்பராக இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. இப்போதைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள். எதுவும் புதுசாக ஆக்டிவிட்டி கமிட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகி திருப்பி வழி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். தேங்க்யூ ஸோ மச். எங்களை நம்பி இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.